டே ஃப்ராங்க்லின் எந்தடி ஃப்ராங்க்லின்? அட என்ன பத்துலு, நிம்மதியாக தூங்க விட மாட்டேங்கிறேன். என்ன பத்துலு? ஃப்ராங்க்லின், உன்னைய பார்க்க மேயர் சார் வந்திருக்காங்க. மோட்டும் சிங்கம் சாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது என்னை பார்க்க மேயர் சார் வந்திருக்காங்களா? சரி, நான் போய் பார்க்குறேன் பத்துலு. எங்கே இருக்காங்க? அந்த இருக்காங்க. என்னது மேயர் சார்? அவன் போய் கேட்போம் மேயர் சார்கிட்ட, நமக்கு இந்த தங்க ஏதாச்சும் இடம் கிடைக்குமா, எங்களுக்கு ஏதாச்சும் வீடு பார்த்து தருவீங்களான்னு நம்ம போய் கேட்போம். வாங்க கிட்ட போய் கேட்போம். சார், மேயர் சார், இவன் தான் சார் ஃப்ராங்க்லின். ஃப்ராங்க்லின் ஒன்னையா? இவன் தான் மேயர் சார். சார் சொல்லுங்கள் சார், எங்களுக்கு இந்த இடத்துல ஏதாச்சும் வீடு பார்க்க இடம் தருவீங்களா? ஃப்ராங்க்லின், நாங்கள் என்ன பண்ணுவோன்னா, உங்களுக்குன்னு சொந்தமாக வீடு இருந்தால் தான் என்னால் குடி உரிமை தர முடியும். உனக்குன்னு சொந்தமாக உன்னது வீடு இல்லை, அதனால் என்னால் உனக்கு குடி உரிமை தர முடியாது. சார், அப்படியா சார்? ஏன்ட்டு வீடு இந்தியன் பஸ்ட்ரின் தேடியில் இருக்கு, எடுத்துகிட்டு வர முடியாது, என்ன பண்ணுறது? ஃப்ராங்க்லின், இந்த ஊரை விட்டு போக போறியா? என்ன பண்ணுறதுன்னு தெரில. நம்மளோட வீடு வேறு இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3Dயில் வேறு இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரிலையே. சரி, நம்ம போய் இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3Dயில் போய் நம்ம வீடு அங்கே போய் காசு எடுத்துகிட்டு வரலாம். காசு எடுத்துகிட்டு வந்து இங்கே வீடு கட்டலாம். ஆனால் நல்லா இருக்குங்க இந்த ஊரை விட்டு போக போகிறோம். சரி, நம்ம இந்த காருக்காரன் சார், சிங்கம் சார், ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கேன். இந்த காருக்காரன் இறங்க மாட்டேங்கிறான் சார், என்னன்னு கேளுங்க. அப்படியா ஃப்ராங்க்லின்? ஸ்டாப்பிங் த நேம் ஆஃப் ஃப்ளாக். இந்த சிங்கத்தோட கொடியிலிருந்து தப்பிப்பது இம்பாசிபிள். அட சிங்கம் சார், அவள் வழக்கம் போல் மேலே சுட்டு தேங்காய் அவள் மண்டியிலே உளுந்து மயக்கமாயிட்டாருங்க. யாருன்ற சிங்கம் சார் நீங்கள் இப்படி இருக்கீங்க? சரி, நம்ம வைலன்ஸில் இறங்க அப்புறம் நம்ம வைலன்ஸ் பார்க்க இல்லையே. பாருங்க சார், லிஃப்ட் மட்டும் தாங்க சார், ப்ளீஸ் சார். எங்கேப்பா போகணும் நீ? சார், நான் இந்தியன் பஸ் ட்ரெயின் தீடிக்கு போகணும். நான் தூங்குறேன், நீங்கள் எங்களை இந்தியன் பஸ் ட்ரெயின் தீடிக்கு போய் என்னை கூப்பிடுங்க, நான் எந்திரிச்சுவேன். சரிப்பா தம்பி, நீ தூங்குப்பா. சரிங்க, நம்ம தூங்குவோம். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. எங்கள் ஊரில் இந்தியன் பஸ் ட்ரெயின் தீடிக்கு இறக்கி விட்டாருங்க அவர். சார், தேங்க்யூ சார். பரவாயில்ல தம்பி. சரிங்க, நல்லா இருந்துச்சு நம்ம இடம், சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கேயே இருக்கணும்னா நமக்கு சொந்தமாக வீடு வேணுமா அந்த இடத்துல, அப்போ தான் நமக்கு குடி உரிமை தருவாங்களாம். சரி, நம்ம வீடு கட்ட காசு சேர்க்கணும். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் போய் எங்கேயாச்சும் வேலை கிடைக்குமான்னு கேட்டு பார்ப்போம். போவோம். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் யாரும் வேலை தர மாட்டாங்கன்னு தாங்க நினைக்கிறேன் நான். ஏன்னா ஏற்கனவே வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. நான் அவங்களுக்கே சம்பளம் கொடுக்க முடியாது, நமக்கு எப்படிங்க கொடுப்பாங்க? இந்த மேலே 2 பேர் இருக்காங்க, அவர்கிட்ட போய் கேட்போம். நம்ம அவருக்கு ஜேசிபிலாம் ஓடிக்கிட்டு இருக்கு. போவோம், நம்ம போய் அவர்கிட்ட போய் கேட்போம், எனக்கு என்னது வேலை தருவீலாம் மாட்டீங்களான்னு. இந்த வந்தாச்சுங்க ஒரு வழி அவர்கிட்ட. அவர் என்ன சொன்னார்னா, என்னது எனக்கு அங்கே இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியலையா, இல்லை எனக்கு எப்படி கொடுப்பாங்க அப்படிலாம் கேட்டாங்க. ஆனால் நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு வேலை கிடைக்காது போல், நம்ம வீட்டுக்கு போவோம். இந்த நாள் இடம் நல்லா இருந்துச்சுங்க, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அது வந்தது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு. சரி, நம்ம என்னது அந்த டாக்டர் ஜக்காட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவோம் ஏதாச்சும் இது இருக்கான்னு. அவர்கிட்ட வேணால் சொல்லாமல் வந்துட்டேன். சரி, நம்ம ஃபோன் அடித்து அவர்கிட்ட என்னன்னு அவன்கிட்ட ஏதாச்சும் கேஜெட் இருந்தால் நம்ம வீடை தூக்கிட்டு போக முடியும்ல, கேட்டு பார்ப்போம். இருங்க. ஹலோ கசகசா, டாக்டர் ஜக்கா, நான் இந்தியன் பஸ் ட்ரெயின் தீடிக்கு உனக்கு சொல்லாமல் வந்துட்டேன். ஆமாப்போ, அதுக்கு பண்ணிட்டு சொல்லாமல் வந்து நீ? சரி, உன்ட்ட ஏதாச்சும் கேஜெட் இருக்கா? என்னது இந்தியன் பஸ் ட்ரெயின் தீடியில் இருக்கு என்கிட்ட வீடு, அதை தூக்கிட்டு வர மாதிரி. இருக்குப்பா, நீ போய் ரயில்வே ஸ்டேஷனில் உனக்கு ஒரு பார்சல் அனுப்பி வைக்கிறேன், அதை நீ எடுத்துக்க. அதை எடுத்து உன் வீடு மேலே சுட்டனா உன் வீடு குட்டியாக அதை நீ எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படியா? சரிங்க. அவன் சொல்லிட்டான், என்னது ரயில்வே ஸ்டேஷனில் ஏதோ பார்சல் அனுப்பி விட்ருக்கானா, அந்த பார்சலை நம்ம எடுத்து வீடு மேலே சுட்டால் வீடு குட்டியாயிருமா, அப்படி தான் சொன்னான். குட்டி ஆனால் நல்லதுங்க. சரி, நம்ம போய் அந்த இருக்கு பாருங்கள், ஏதோ ஒரு பார்சல். ஆமாங்க, அதில் போட பாருங்கள், டாக்டர் ஜக்காவோட என்னது இதான் ஃபோட்டோ தான் போட்டிருக்கு. சரி, எடுத்துக்குவோம் நம்ம.
இதுக்குள்ளே ஏதோ கன்று மாதிரி இருக்கு. சரி, இந்த கன்னை வச்சு நம்ம வீடு சுடுவோம். இந்த குட்டி வச்சுனா நல்லது. குட்டி வீடு சுட்டு வெடிச்சிருச்சுன்னா அவ்வளோதான். என்னங்க ப்ளூ கலரில் போகுது. எங்கள் வீடு குட்டி ஆகுதுங்க. இங்கே சூப்பருங்க. டாக்டர் ஜக்கா தாங்க. எவ்வளோண்டாயிருச்சு பாருங்க வீடு. இங்கே எறும்பு சைஸ்க்கு ஆயிடுச்சுங்க வீடு. சூப்பராக இருக்கு. பொம்மை வீடு மாதிரி இருக்கு. சரி, நாங்கள் நம்ம இதை எடுத்துகிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போய் ஃபுர்ஃபுரி நகர் போய் நம்ம வீடு அங்கே எங்கேயாச்சும் வச்சிடலாம். சூப்பராக இருக்குங்க. இது குட்டி பொம்மை வீடு மாதிரி ஆயிடுச்சு. டாக்டர் ஜக்கா தாங்க. இனிமேல் நம்ம ஃபுர்ஃபுரி நகர்லே ஜாலியாக இருக்கலாம். நம்மளை யாரும் கேட்க மாட்டா. நமக்குன்னு சொந்தமாக வீடு வேறு எடுத்துகிட்டு போகிறோம். எங்கள் பஸ்ஸு அதே மாதிரி நிற்கிதுங்க. நான் கூட லேட்டாக வந்துட்டேன்னு நினச்சேன். லேட்டாலாம் வரல, பஸ் இருக்குது, ஏறி போயிடுவோம் நம்ம. இப்போ நான் கார்லேயே போயிடுவேன். ஏன்னா காரில் போனால் செலவாங்க. பெட்ரோல் டீசலுக்கு ரொம்ப காசு வரும். பஸ்ஸில் போனால் ஒரு 30 ரூபா கட்டி நம்ம பாட்டில் போக வேண்டியதேன். சரி, நான் அங்கே போய் சந்திக்கிறேன். அங்கே வந்தாச்சுங்க ஒரு வழியாக ஃபுர்ஃபுரி நகர். அங்கே தான் எல்லாம் நிற்கிறாங்க. நம்ம வீடு வைக்க ஒரு இடம் பார்த்து வச்சுருக்காங்களாம். மோட்டு பத்துல வீடு பக்கத்துலேயே பார்த்து வச்சுருக்காங்களே. சரி, நம்ம இந்த ஹவுஸை குட்டி விளையாட்டு ஜாமான் மாதிரி இருக்குது இந்த வீடை தூக்கிட்டு போய் அந்த இடத்துல வச்சு நம்ம சுட்டு பார்ப்போம். சுட்டா மறுபடியும் நல்லா பெருசாக ஆயிருமாங்க. வாங்க ட்ரெஸ்ட்டு பண்ணி பார்ப்போம். இருங்க, திரும்பி அந்த இடத்துல தானே வைக்க சொன்னேன். வச்சிடுறேன் கசகசா வச்சிடுறேன். டாக்டர் ஜக்காவை அடிக்கடி கசகசான்னே சொல்கிறேங்க. யாரும் தப்பாக வச்சுக்காதீங்க. சரி, நம்ம அங்கே போய் வச்சாச்சு. மறுபடியும் அந்த கன் எடுத்து சுடுவோம் நம்ம. இங்கே வச்சுட்டேங்க. சரி, மறுபடியும் நம்ம எடுத்து சுடுவோம். சுட்டா பெருசாயிரும்னு சொல்கிறான் நம்ம டாக்டர் ஜக்கா. சொல்கிறது உண்மையா பொய்யா என்னன்னே தெரிலங்க. சரி, நம்ம சுட்டு பார்ப்போம். வீடு தான் ஆயிடக்கூடாது. எல்லாம் கத்திட்டு இருக்காங்க ஃப்ராங்க்லின்னு. சரி, சுடுவோம். எங்கள் வீடு பெருசாகுதுங்க. சூப்பரா டாக்டர் ஜக்கா. எல்லாருக்கும் மொத்தம் எத்தனை அறிவு? 6 அறிவு இருக்குமோ? நம்ம டாக்டர் ஜக்காவுக்கு மட்டும் 7வது அறிவாக ஒன்று வச்சுருக்காரு போல் கடவுள் எல்லாம். சூப்பருங்க. இதே பேசுகிறேன் தீயில் இந்த மாதிரி நம்ம வீடு வந்துருச்சு. என்ன அந்த ஸ்விம்மிங் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வர மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும். இங்கே பாருங்கள், சேஞ்சே இல்லை. அப்படியே நம்ம வீடு எப்படி இந்தியன் பேஸ்ட்ரேன் தீயில் இருந்துச்சோ அதே மாதிரியே கொண்டு வந்தாச்சுங்க. சூப்பர். அப்புறம் என்ன, எல்லாத்துக்கும் இன்னைக்கு விருந்து தான், சமோசா விருந்து. அப்புறம் என்ன, மோட்டு பத்துலலாம் எனக்கு கையிலே பிடிக்க முடியாது. சமோசானா மூட்டுக்கு உயிர். மாமியார் இன்னொரு விஷயம், மேயர் சார் அந்த சாயங்காலம் ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்களாம், எல்லாம் போவோம். அப்படியே கசகசா. எனக்கு இது தெரியாது. சரி, நீ சொன்னதுக்கு நன்றி கசகசா. எல்லாம் அங்கே போயிடலாம். சரி, இப்போ நான் போய் குட்டி தூக்கம் போடுறேன். சாயங்காலம் எல்லாம் அங்கே போய் மீட் பண்ணுவோம். ஓகே ஃப்ராங்க்லின். சரி, நான் போய் தூங்குறேன். எல்லாம் போய் சாப்பிட்டுட்டு உங்கள் வீட்டில் போய் நீங்களும் போய் படுத்துங்க. சாயங்காலம் நம்ம மீட் பண்ணுவோம். அப்புறமோட்டு எத்தனை சமோசா சாப்பிட்டேன் ஃப்ராங்க்லின் அதெல்லாம் சொல்லிட்டா இருக்க முடியும். எங்கள் சாயங்காலம் ஆயிடுச்சு. இங்கே நம்ம தான் லேட்டு போகணுங்க. எல்லாம் வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள், மோட்டு பத்துலு போலீஸ் சிங்கம் எல்லாமே அங்கே தான் இருக்காங்க. சிங்கம் சார், மேயர் என்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க நம்ம போய் மேயர் என்னமோ பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க கவனிப்போம். இப்பொழுது நம்ம ஃப்ராங்க்லின் பேச போயிருந்தார். என்ன பேச சொல்லிட்டாங்க. சரி, நான் போய் பேசுகிறேங்க. எல்லாம் நான் எப்படி பேசுகிறேன் அப்படின்னு கவனிங்க. இப்போ நான் தான் பேச போகிறேன் மைக்கில். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஃப்ராங்க்லின். நான் இந்தியன் பேஸ்ட்ரேன் தீயிலேருந்து வந்திருக்கேன். என்னை எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதா எல்லாம் மறக்காமல் எல்லாம் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. யாரும் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்களாம் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அவ்வளோதான். நான் பேசுகிறது பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். சரி, பேசியாச்சுங்க நம்ம ஒரு வழியாக.